பெண்ணுன்றது எப்போ ஒரு உயர்ந்த தன்மையா நீங்க வச்சுக்கிறீங்களோ அப்பதான் ஒரு சமூகம்ன்றது ஒரு உயர்ந்த தன்மையா போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்போ பெண் உயர்ந்த தன்மையா இருக்க முடியும்? உடல் நிலையில ஆணுக்கு பெண்ணுக்கு போட்டி இல்லை. எப்போ பெண்ணு ஒரு ஆன்மீகத்தை வழியில நடக்க ஆரம்பிக்கிறாங்களோ, பெண் ஒரு ஆன்மீகம் என்ற நோக்கம் வந்துருச்சுன்னா அப்போ அவர் உயர்ந்து பார்க்காம வேற எப்படியும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. உடல்நிலையில போட்டி போட முடியாது, ஆனா உள்நிலையில எந்த வித்தியாசமும் இல்லை. உள்நிலை உணர்த்தன்மை நம்ம வாழ்க்கையில நாம் எடுத்து வந்துட்டா ஆணுக்கு பெண்ணுக்கு ஒன்றும் போட்டியும் கிடையாது, போராட்டமும் தேவை இல்லை. கொஞ்சம் பெண்ணு உள்நோக்கி எப்போ ஒரு படி எடுக்கிறாங்களோ அப்போதான் கட்டாயமா அவரு எல்லாமே அவர் உயர்வா பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த சமூகத்துல எப்போ பெண்ணுன்னு உயர்வா பார்க்குறாங்களோ அப்போதான் அந்த சமூகம் முன்னேற்றமா போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வாய்ப்பே இல்லை அதுக்கு.